ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். ஆவணி மாதம் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆவணி மாதம் எப்போது பிறக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு நம்மளுடைய கமெண்ட்ஸில் அந்த ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சூரியன். சூரியன் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமைவதே இந்த ஆவணி மாதம். இது புத்திர பாக்கியத்தை வலுப்பெற வைக்கின்றது. அடுத்ததாக குரு பகவான் ரிஷப ராசியில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி நிலையை நோக்கி நகர்கின்றார். ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்து தைரியம் வீரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசிக்காரர். மேஷ ராசிக்காரர்களோட ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருக்கின்றார். சனி பகவான் உங்களின் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். ராகு பகவான் 12லும் கேது 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார்கள். குரு பகவான் 2ஆம் வீடான தன குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு அடித்தளமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இந்த ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லையை நீக்கி மனதுல ஒரு நிம்மதியை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவான் நீண்ட நாட்கள் ஆசையை நிறைவேற்றுவார்கள். இது ரொம்ப நல்ல அமைப்புங்க. மேலும் இதுல விட இந்த மாதம் ஏன் உங்களுக்கு இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 5ஆம் வீடான நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துல ஒரு நல்ல கிரகம் வலுவாக ஆட்சி பெறும்போது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கின்றது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பலன் பெற்று அமைகின்றார். இதுவரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மனசுல ஒரு பயமும் குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஏன் குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது, ஏன் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும், கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த ஆவணி மாதத்திற்கு பிறகு சூரியனின் பலத்தால் உங்க மனசுல ஒரு புதிய எனர்ஜி வரும். உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும். ஒரு தெளிவும் பாசிட்டிவ் எண்ணமும் உண்டாகும். 2வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களோட 9ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியை நோக்கி நகர்வதும், 10ல் ராகு இருப்பதும் தொழில் ரீதியான அலைச்சலை தந்தாலும் உங்க குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மிதுன ராசிக்கு மிக முக்கிய கிரகமான குரு பகவான் இப்போது உங்களுடைய 12ஆம் வீடான அயன சயன ஸ்தானத்தில் இருக்கின்றார். மிதுன ராசிக்கு 5ஆம் வீடு என்பது துலாம் ராசி. இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய 5ஆம் வீட்டின் மீது குரு பகவானின் 5ஆம் பார்வை மிக துல்லியமாக விழுகின்றது. ஜோதிட விதிகளின்படி மிக முக்கியமானது குரு பார்க்க கோடி நன்மை. குரு நின்ற இடம் யாழ் பார்க்கும் இடம் சுபம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கின்றது. அதற்கேற்ப குரு பகவானின் நேரடி பார்வை உங்களுடைய புத்திர ஸ்தானத்துல விழுறதுனால உங்களுக்கு இதுவரை இருந்த புத்திர பாக்கியத்தில் உள்ள தடைகள், கர்ம வினைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு பலம் சேர்க்கும் விதமாக சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் பலம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ மனநிலை மாறி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு, மேலும் கிரகங்களின் வலுவான தன்மையும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் உள்ள தடைகளை விலக்கி கூடிய விரைவில் வீட்டில் சுப நிகழ்வு நடக்க வைக்கும். 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர். துலாம் ராசிக்காரர் உங்களுடைய 5ஆம் வீடான புத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல இருக்கிறது, இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுடைய 2ஆம் வீடான குடும்ப ஸ்தானத்தை பார்க்கின்றார். அது மட்டும் இல்ல, இந்த ஆவணி மாதம் ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சூரியன் உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். லாப சூரியனின் பார்வை நேராக உங்களுடைய 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தின் மீது விழுகின்றது. இந்த கிரகங்களின் சேர்க்கையினால சனியால் ஏற்பட்ட தாமதங்களை உடைத்தெறியும். குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஹார்மோன் குறைபாடுகள் இது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மருத்துவ வழிகாட்டுதல் கிடைக்கும். உடல் நலம் மேன்மையடையும். மன அழுத்தம் குறையும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இதன் மூலம் இயற்கையாகவே உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் ஒரு சிலர் கேட்கலாம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு. இந்த மாதம் ஒரு கிரகங்களின் சாதகமான சூழல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இருக்கு. அடுத்தடுத்த காலங்களில் உங்கள் ராசிக்கும் கிரகங்கள் சாதகமாக மாறும். கண்டிப்பாக அப்போது நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுடைய ராசிகளும் சொல்லப்படும். அதேபோல குழந்தை பிறப்பில் தாமதமானால் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல தெய்வ குழந்தையை நீங்க பெற்றெடுக்க போறீங்க. அதனால தான் இந்த தாமதமும், இந்த கஷ்டமும். அதனால மனச தளர விடாதீங்க. இந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் முருகா அப்படின்னு மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.